கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். இந்த பாடலை நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். காந்தம் கொண்ட தீவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. வானம் கொண்ட தீவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் உள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி சம்பம் செல்லுது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத
அபிஷேகமே. ஆகா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினா, எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினா. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, மக்க கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே. ஏசப்பா நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருப்பதினால் அல்லவா அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ரீபா ரபுலா ருபிகா மௌரி அம்தராலா ரபேகா ரபா அப்பா. இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா, என்னென்ன தேவையோடு வந்திருக்கிறார்கள் என்று நீர் அறிவீர் ஆண்டவரே. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் தேவனோ இருதயத்தை பார்க்கிறீர் ஆண்டவரே. இருதயத்தில் உள்ள ஆண்டவரே பாரங்கள் சஞ்சலங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அவருடைய கண்ணீரை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஊர்ராபா லிபாரபா ஷபரபௌலி ஆக்கரபா ஊர்ரா மாக்கரபா, உன் கண்ணீரின் துருத்தில் அல்லவோ இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ரியா ஷல் பி ஹோதனாய், நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்கிறார். தோ மையா ஷல் பி ஹோதனாய் கரபா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆன்லைன்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு அபிஷேக தைலம் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவங்களுடைய மனதில் உள்ள பாரங்கள் சஞ்சலங்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. ரிபா ரபூரி அம்தராலா ருபி கரபா ஊரபோ ஷல்பியோத நை கரபா ஊரிபி கரபா தீரபா கரபா ஊரபோ ஷலருபி கரபா. அவரை நோக்கிய முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று சொன்னது போல அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் பிரகாசம் அடையட்டும் ஆண்டவரே. ஷபரபா லிபாரபா கரபா ஊரபா கரபா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ரிபா ரபோலா கரபா திபா ரபோலா கரபா ரிமா ரபா கரபா ஓ ரபோலியா கரபா. நன்றி ஆண்டவரே. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்கப்பா. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பாதுகாக்கும் தேவன் என்கிற தலைப்பில் நான் இன்றைக்கு வேதத்தை நாம் தியானிக்கலாம். முதலாவது வாசிப்போம். சங்கீதம் 91 சங்கீதம் 15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. கூப்பிடும் பொழுது தேவன் நமக்கு என்ன பண்ணுவாராம்? மறு உத்தரவு அருளி செய்வேன் சொல்றார். ஆண்டவர் பதில் தருவேன் சொல்றார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அம்மான்னு கூப்பிட்டாதான் நம்ம பதில் கொடுப்போம். ஆனால் பிள்ளைங்கள் கூப்பிடாம நம்ம பதில் கொடுப்போமா? இல்லை. அதே போலதான் ஏசப்பா கிட்ட வரும்பொழுது ஏசப்பாவை பார்த்து, ஆண்டவரே என் வீட்டு தேவைகள் இது இருக்குப்பா, எனக்கு இந்த கடன் பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் இந்த தேவைகள் இருக்கு, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஆபத்திலே நானே அவனோடு இருந்து, நமக்கு வரக்கூடிய போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆபத்தான சூழ்நிலைகள்ல கர்த்தர் நம்ம கூட இருப்பேன்னு சொல்றாரு. அவனை தப்புவித்து நம்மளை என்ன பண்ணுவாராம்?
அந்த ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி அவனை கனப்படுத்துவேன்னு சொல்றார். கனம்னா என்ன? நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் சொல்றதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவன் நம்மை எதிலிருந்தெல்லாம் பாதுகாக்கிறார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 103:3 நோய்களை குணமாக்கி நம்மளை பாதுகாக்கிறார். இன்னைக்கு உலகத்துல தீராத வியாதிகள், நோய்கள், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள் பரவி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உன் நோய்களை நான் குணமாக்குவேன், குணமாக்கி உன்னை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொல்றார். யாத்ராகம் 23:25 வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். நோய்க்கும் வியாதிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நோய் என்று சொன்னால் ஒரு தலைவலி, ஜுரம், இல்ல உடம்பு வலி, இது நோய். ஆனா வியாதி என்று சொன்னால் தீராத வியாதி. அதாவது இன்னைக்கு நிறைய பேருக்கு நடக்க முடியல, படுத்த படுக்கை ஆயிடுவாங்க, இல்லைன்னா டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. தீராத வியாதிகள். அந்த வியாதியை நான் உன்கிட்ட இருந்து விலக்குவேன், உன்னை பாதுகாப்பேன் ஆண்டவர் சொல்றார். அடுத்தது ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார். அந்த அடிக்கப்பட்ட காயங்கள் நம் மேல படும்போது அவர் தழும்புகளால் நம்மளை சுகமாக்குகிறேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, 2 தெசலோனிக்கேயர் 3:3 தீமையிலிருந்து நம்மை காப்பாராம். ஹல்லேலூயா. தீமையிலிருந்து நம்மளை காப்பேன்னு சொல்கிறார். அடுத்தது சங்கீதம் 46:1 ஆபத்து காலத்தில் நமக்கு துணையாய் இருப்பாராம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆபத்து காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் நம்மளை கைவிட்டு போய் விடுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கலாம், இல்லைன்னா அப்பா அம்மாவா இருக்கலாம், அக்கா தங்கச்சியா இருக்கலாம், அண்ணன் தம்பியா இருக்கலாம். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நான் உனக்கு கடைசி வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன், நான் உனக்கு உதவி செய்வேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை விட்டு தூரமாய் போயிருப்பாங்க. ஏன்? இன்னைக்கு உங்க நிலைமை தாழ்ந்து போய் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களை பார்த்து திருப்பிட்டு போறாங்க. ஒரு காலத்துல நீங்க நல்லா வசதியா இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி வந்திருப்பாங்க? அக்கான்னு சொல்லி வந்திருப்பாங்க, அத்தன்னு சொல்லி வந்திருப்பாங்க. பல நம்மளை என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளை உறவு முறை கொண்டாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம எங்க உதவி கேட்டுருவோமோன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க முகத்தை மறைத்து கொள்வார்கள். ஆனால் ஆண்டவர் ஒரு நாளும் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம ஆபத்து நேரத்துல நம்ம கூப்பிட்டோம்னா உடனே நாம் கூப்பிடுதலுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, வேதாகமத்துல அநேகருக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு ஒரு சிலரை நாம் பார்க்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்தாங்க. தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை விடுதலை செய்து கொண்டு வந்தார். வனாந்திரத்துல அவங்க கடந்து வரும் பொழுது செங்கடல் வருது. செங்கடலை 2ஆ பிளந்து அவங்கள வெட்டாந்தரையில நடக்க வைக்கிறார். ஆண்டவர் பாதுகாப்பை கொடுத்தார். அவங்க திரும்பி பார்க்கும்போது பார்வோன் சேனை பின்னால வரும்போது ஆண்டவர் அந்த பிளந்த செங்கடலை அவர் மூடி போட்டு தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். வனாந்திரத்துல தண்ணி இல்ல, தாகத்துல தவிக்கும் பொழுது கண்மலையை அடி, கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது. மலையிலிருந்து எங்கன்னா தண்ணி வருமா? கண்மலையை அடித்து அதிலிருந்து தண்ணீரை தேவன் கொடுத்தார். அவர்கள் உணவு இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கும் போது வானத்திலிருந்து கொத்தமல்லி அளவான தேனிட்ட பணியாரம் போல இருந்ததாம். அந்த மன்னாவை ஆண்டவர் புசிக்க கொடுக்கிறாராம். பாருங்க, எத்தனை காரியங்களை செய்து அவங்களை பாதுகாத்து அவங்களை அரவணைத்து கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இவங்க தவறு செய்யும் போது ஆண்டவர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஏவி விடுறாரு. அந்த கொள்ளிவாய் சர்ப்பங்கள் கடிக்க வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வெண்கல சர்ப்பத்தை நீ தூக்கி வை, அதை பார்க்கிறவன் பிழைப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அதுதான் புதிய ஏற்பாட்டில் சிலுவை. அந்த சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது
பொழுது நமக்கு வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதே போல சிம்சோனை ஆபத்திலிருந்து காப்பாத்துறார். தெலீலாள் மடியில போய் படுத்துக்கிட்டான். பெலிஸ்தர் வராங்கன்னு சொல்லும் போது 3 முறை அவனை பாதுகாக்கிறார். நீ தப்பிச்சிக்கோன்னு சொல்லி டைம் கொடுக்கிறார். ஆனா 3 முறையும் அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் தன்னுடைய சுயத்தை நம்பி எழுந்து கடைசியில் என்ன பண்ணிட்டான்? அவன் தலை சிரைக்கப்பட்டதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தாவீது அதாவது காட்டுல இருக்கும்போது சிங்கங்கள், கரடிகள் இது இல்லெல்லாம் இருந்து அவனை தப்பு வைத்து பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, அதாவது பெலிஸ்தனான கோலியாத்து கிட்ட இருந்து தேவன் பாதுகாத்தார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்ம இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்க வயதை நினைத்து பாருங்க. கடந்து வந்த நாட்கள்ல எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர், வேதனை. ஏன் உயிரோட வாழணும், செத்துட்டான் நல்லா இருக்குமே நினைச்ச நாட்கள் உண்டே. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நாட்கள் எல்லாம் தேவன் நம்மளை பாதுகாத்து சாக போன உங்களை என்னையும் தடுத்து நிறுத்தி இன்னைக்கு வரைக்கும் உயிரோட வச்சிருக்கிறாரு. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எத்தனை மந்திரவாதிகள், எத்தனை சூனியங்கள், எத்தனை பில்லி சூனியங்களை செய்து குடும்பத்தை அழிக்கணும், உங்களை அதாவது சாகடிக்கணும்னு செஞ்சாங்களே, இன்னைக்கு வரைக்கும் முடிஞ்சுதா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டே வருகிறாரே. இதுதான் தேவனின் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வேதத்தில் சொல்லிக்கொண்டே போனால் அநேக நபர்களை சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு 3 நபர்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, அன்றாட வாழ்க்கையில தேவன் தரும் பாதுகாப்பு. இன்னைக்கு அன்னன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு பாருங்க, நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கோம், இல்லை ஆட்டோவில் போகிறோம், காரில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம். ஆனால் எங்கே போனாலும் ஆபத்து நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நமக்கு தேவை என்னது? ஆண்டவருடைய பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே வரும்போது, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு முன்னால் போகணும், ஆண்டவரே நான் உங்கள் பின்னால் வரேன் அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஹல்லேலூயா. மோசே சொன்னான், உங்கள் சமூகம் போகாட்டா நான் எழுந்து போக மாட்டேன் ஆண்டவரே, இங்கே தான் இருப்பேன்னு சொன்னான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் போனால் கோணலான பாதைகளை அவை செவ்வையாக்குவார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆபத்து எந்த நேரம் எப்படி வரும்னே சொல்ல முடியாது. நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருப்போம், திடீர்னு என்ன பண்ணுவோம்? கீழே விழுந்துருவோம். பாருங்க, எத்தனையோ பேர் நடந்து போயிட்டே இருக்காங்க, திடீர்னு மயக்கம் போடுறாங்க, அவ்வளவுதான், ஆள் என்ன பண்ணிட்டாங்க, அவுட்டுன்னு சொல்லிடுறாங்க. இப்படி அநேக ஆபத்துகள் நிறைந்த உலகத்துல தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதாவது வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச்சில் நடந்து முடிஞ்ச உடனே வெளியே சர்ச்சு அந்த இதுலயே காம்பவுண்ட்லயே நடந்து வந்துட்டு இருக்கும்போது சின்ன கல்லு தான் தடுக்கிச்சு. நானும் அனிதாவும் பேசிக்கிட்டே வரும்போது ஒரு சிமெண்ட் காரை, சின்ன காரை இவ்வளோதான் இருக்கும், அதில் செருப்பு தட்டி தலகுப்புற போய் விழுந்தேன். பாருங்க, விழுந்ததுல நான் இதுக்கு முன்னால போட்ட கண்ணாடியில ஸ்கிராட்ச் எல்லாம் இருந்தது. ஆனா அப்படி விழுந்த வேகத்துல நான் நினைச்சேன், ஐயோ ஒயிட் சாரி போட்டிருக்கோம், அப்போ பிளட்டு வந்ததுன்னா சாரி எல்லாம் முதல்ல என்னுடைய எண்ணம் எங்கே போகுது? சாரி மேலே தான், சாரி எல்லாம் நாசமாயிருமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் விழுந்த வேகத்தில் ஒரு லெஃப்ட் முழங்கால் அப்படியே போய் முடங்கி கீழே அடித்து அப்படியே தலகுப்புற விழுந்தது தான் தெரியும். இயேசுவே அப்படின்னு சொல்லி விழுந்தேன், அவ்வளோதான் தெரியும். அனிதா தான் ஐயோ விழுந்துட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ஆனால் விழுந்த வேகத்துக்கு கட்டாயம் எலும்பு உடஞ்சிருக்கணும். ஆனால் ஒன்று கூட ஒரு சின்ன அடி கூட படலை. ஆனால் எழுந்தோடனே அந்த முட்டி மட்டும் மிளகாத்தடுன மாதிரி அப்படியே கதகதகதகன்னு எரிஞ்சுது கொஞ்சம் நேரம். ஆனால் கஷ்டப்பட்டேன், ஒரு 2-3 மாதம் 6 மாதம் கிட்டேயே இந்த வலது கையை தூக்க முடியாமல், தலைவார முடியாமல் அதிக கஷ்டப்பட்டேன். பாருங்க, சர்ச்சுக்குள்ளே போயிட்டு தானே வந்தோம், ஏன் ஆண்டவரை ஆராதித்துட்டு தானே வந்தோம், ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆபத்து எந்த நேரத்திலையும், எந்த வழியிலையும், எந்த சூழ்நிலையிலையும் வரும். ஆனால் அந்த ஆபத்து வந்தாலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா, அதுதான் கிருபை. ஒருவேளை எலும்பு முறிஞ்சிருந்தா
கட்டு போட்டா எத்தனை அந்த எலும்பு கூடணும், அப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளோ காரியம் இல்லை. ஆனா ஆண்டவர் கிருபையா என்னை பாதுகாத்து கொண்டார். உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா கூட அநேக காரியங்கள் இப்படி நடந்திருக்கலாம். ஐயோ நான் உளுந்த வேகத்துக்கு என்னவோ ஆயிருக்கணும், ஆனா நான் நல்லா ஆண்டவர் கிருபை அப்படின்னு சொல்றோம்ல. இதுதான் தேவன் நமக்கு அன்றாட வாழ்க்கையில கொடுக்கிற பாதுகாப்பு. எத்தனை தடவை நம்ம கேஸ் அடுப்புல பத்த வச்சுட்டு வரோம், எத்தனை தடவை மறந்து போறோம். நான் மறந்து போவேன், அப்படியே ஃபுல்லா தண்ணி கிண்ணி பால் எல்லாம் காஞ்சி அந்த அந்த கங்கு மாதிரி வந்துடும் பாத்திரத்துல. ஆனா அப்பதான் ஞாபகம் வரும், ஐயோ கேஸ். ஆனா எத்தனை நாள் ஆண்டவர் பாதுகாத்தார். வீடு தீப்பிடிச்சு எரியாம பாதுகாத்தாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் எத்தனை நாள் நம்மளை அன்றாடம் நம்மளை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல ஒரு நபரை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 91 11 12 வாசிமா. சங்கீதம் 91 11 12. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். பாருங்க, ஆண்டவர் நம்மளை என்ன சொல்றாரு, தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாத்து கொள்வாராம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிப்போமா? அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. பாருங்க, இதுல முதல்ல இருந்து நீங்க வாசித்து பாருங்க வீட்டுல. 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து. ஏரோது ராஜா அந்த நாட்கள்ல அப்போஸ்தலர் காலத்துல எல்லாரையும் துன்பப்படுத்தினானாம். இப்படி துன்பப்படுத்தும் போது யோவானுடைய, அதாவது சகோதரன் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்களாம், கொலை செஞ்சிட்டாங்களாம். யோவானுடைய சகோதரன் யாக்கோபை என்ன பண்ணிட்டாங்க, கொன்னுட்டாங்க. இப்பவும் அது நடக்குதுல, கிறிஸ்தவர்களை அடிச்சு கொல்றாங்க, எல்லாம் செய்யறாங்க. அத மாதிரி அந்த நாட்கள்ல கொன்னுட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பேதுருவையும் சிறை பிடிச்சிட்டாங்க. இப்போ பேதுருவை சிறை பிடிச்சு கொண்டு போய் எங்க பண்ணிட்டாங்க, சிறைச்சாலையில போட்டுட்டாங்க. சிறைச்சாலையில கைய காலெல்லாம் கட்டி என்ன பண்ணிட்டாங்க, சிறைச்சாலைக்குள்ள வச்சுட்டாங்க. இந்த சூழ்நிலையில 5ஆம் வசனத்துல அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, அப்போ அவங்க கூட இருந்த பேதுரு கூட இருந்தவர்கள்லாம் என்ன பண்றாங்க, ஐயோ பேதுரு சிறைச்சாலையில போட்டாங்களே, இவனை என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லி எல்லாரும் நம்ம இப்படி கூடி வந்திருக்கிற மாதிரி கூடி வந்து என்ன பண்றாங்க, ஆண்டவரே பேதுருவை எப்படியாவது விடுதலை செய்யுங்க, விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்றாங்க. ஆனா இந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, ஒரு சிறைக்குள்ள பூட்டின கதவுக்குள்ள அங்க யார் வந்து நிக்கிறா, ஏஞ்சல், கர்த்தருடைய தூதன் வந்து நின்னு அவர் சொல்றாரு. அவரு பாருங்க விலால தட்டுறாரு, தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்றாரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஜெயில போய் தூக்கம் வருமாங்க, ஐயோ அடுத்து நம்ம தலையை வெட்டிடுவோமா அப்படிலாம் பயந்துருப்பான்ல. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பயமே கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு சாவு குறித்து என்ன கிடையாது, பயமே கிடையாது. இங்க கண்ணை மூடனா அடுத்த நேரம் ஆண்டவருடைய நம்ம எங்க இருக்கலாம், பரலோகத்துல இருக்கலாம். ஹல்லேலூயா. இப்போ இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், அவனை தட்டி எழுப்பி சீக்கிரமா எழுந்துருன்றார். உடனே அவன் கையில இருக்க சங்கிலிலாம் என்ன ஆயிருச்சு, கலண்டுருச்சு. இப்போ கலண்ட உடனே தூதன் திரும்ப சொல்றார் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா, எழுந்துருன்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, ஒழுங்காவும் அறையெல்லாம் கட்டிக்கோ, ஏன்னா படுத்திருப்பான், ட்ரெஸ் எல்லாம் எப்படியோ இருக்கும், எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு என் பின்னால வான்னு சொல்றாரு. இவருக்கு ஒண்ணுமே தெரியல. தூக்கத்துல சில பேரை எழுப்புனா என்ன பண்ணுவாங்க, எதையாவது வளருவாங்க இல்ல, அத மாதிரி இவன் என்ன பண்றான், தூக்கத்துல எழுப்பின உடனே அவனுக்கு தூக்கம் கலையவே இல்லை. ஏதோ யாரோ கமெண்ட் பண்றாங்க, இவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், கனவு காண்ற மாதிரி இருக்குது. இப்போ என் பின்னால வான்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்றான், பின்னால நடந்து போய் கொண்டு இருக்கிறான். இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா 10ஆம் வசனம் வாசிமா. அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவு அண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பாருங்க, இப்போ
வா பின்னால வான்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு முதல் காவல், ரெண்டாவது காவல், ஒவ்வொரு கதவையும் தாண்டி தாண்டி வரார். பூட்டின கதவை அவனுங்க சாவிலாம் யார்கிட்ட இருக்கும்? அதாவது ஜெயில் வார்டன்கிட்ட இருக்கும். ஆனா அவங்களாம் நல்லா தூங்குறாங்க. இவர் பூட்டின கதவுல இவங்க 2 பேரும் அப்படி தூதர் போறாரு, இவர் பின்னால போறாரு. வெளியே வந்துட்டான். முதல் காவல், 2ஆம் காவல் கடந்து அப்புறம் பெரிய ஒரு இரும்பு கதவு இருக்கு. அந்த கதவு கிட்ட இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்போ கதவு டோர் திறக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி போய் ஏஞ்சல் நின்ன உடனே அந்த டோர் திறக்குது. அவர் வெளியே வராரு. வந்து ஒரு நல்ல பெரிய ரோட்ல கொண்டு போய் விட்டுட்டு தூதன் மறைஞ்சு போயிடுறாரு. அப்பதான் இவன் சுத்தி சுத்தி பார்க்கறான். ஐயோ, நமக்கு கனவு கண்ட மாதிரி இருக்கிறதே, தூதர் தான் நம்மளை என்ன பண்ணிட்டாங்க, காப்பாத்தி வெளியே கொண்டு வந்து விட்டுருக்கிறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் நமக்காய் பணிவிடை தூதர்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொள்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இவன் எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து எங்க விட்டான்? வெளியே விட்டுட்டு போயிட்டாரு. இப்போ அந்த தூதன் போயிட்டாரு. இவர் நித்திரை தெளிந்த உடனே இப்போ அந்த யோவானுடைய அதாவது யோவானுடைய அம்மா மரியாள் அவங்க வீட்டுக்கு இவன் போறான். அங்க போற இடத்துல தான் அவங்க எல்லாரும் கூடி என்ன பண்றாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது இவன் போய் கதவை தட்டுறான். அதுல ரோதை என்கிற ஒரு பெண் என்ன பண்றா? அந்த கதவு கிட்ட போய் ஓட்ட வழியா பாக்குறா, அப்படி யார் இருக்கா வெளியேன்னு. அவர் கதவு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா பேதுருவை சிறைச்சாலையில போட்டாங்க. அடுத்து இங்க வந்து யாராவது நம்மளை குடைச்சல் கொடுப்பாங்கன்னு ஒரு பயம் அவங்களுக்குள்ள. ஆனா கதவை தட்டினோன்னு அப்படி ஓட்ட வழியா பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க பார்த்த பேதுரு நிக்கிறாரு. இவ சந்தோஷத்துல பேதுரு வந்துட்டார் அப்படின்னு இவ சொல்ல, ஜெபம் பண்ணவங்க நிறுத்திட்டு சொல்றாங்க, என்ன பிதற்ற? உனக்கு அறிவு இல்லை? பேதுரு எப்படி வருவாரு? அவர் எங்க இருக்கிறாரு? சிறைச்சாலையில இருக்கிறாரு. எப்படி வருவாரு? நம்ம விசுவாசமும் இப்படிதாங்க. நிறைய நேரம் நம்மளும் என்ன பண்றோம்? ஆண்டவரே எங்க வீட்டுக்காரர் ரட்சிங்கப்பா, அவர் குடியிலேருந்து விடுதலையை கொடுங்கப்பா, அவரை எப்படியாவது ஆலயத்துக்குள்ள கொண்டு வந்துருங்கப்பா எல்லாம் கேட்குறோமா? கேட்டுட்டு அவர் எங்க ரட்சிக்கப்படுவாரு? என்ன சொல்றோம்? ஜெபம் பண்றது என்ன? வானமே இடிஞ்சு கீழே விழுகிற மாதிரி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்க வீட்டுக்காரரை எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு வந்துருங்க, என் பையனை எப்படியாவது ஆலயத்துக்கு கொண்டு வந்துருங்க, என் பையன் எப்படியாவது குடியை விட்டுறணும் அப்படிலாம் கேட்போம். அடுத்து தனியா கேட்டு பாருங்க, அவன் எங்கம்மா திருந்த போறான், அவர் திருந்தவும் மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு அவிசுவாச வார்த்தையை நம்ம சொல்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அற்புதம் நடக்கணும்னா விசுவாச வார்த்தையை பேச பழகணும். என் பையன் விட்டுருவான் குடிய, எங்க வீட்டுக்கார் குடியை விட்டுருவார், எங்க வீட்டுக்கார் ஆலயத்துக்கு வருவார், நாங்க குடும்பமா வந்து ஆராதிப்போம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? விசுவாச அறிக்கை. நடந்த பிறகு இல்ல, நடக்காத ஒன்றை சொல்லணும். என் பிள்ளைக்கு திருமணம் ஆகும், இந்த வருஷத்துல என் மகளுக்கு திருமணம் ஆகும் அப்படின்னு விசுவாச அறிக்கை. எங்க ஆண்டவர் செய்ய போறார்? நாங்களும் வந்துகிட்டு தான் இருக்கிறோம். ஆண்டவர் செய்வாரா அப்படின்னு கேட்க கூடாது. அற்புதம் செய்யக்கூடாதபடி என் கரம் குறுகலன்னு ஆண்டவர் சொல்றார். அவர் கரம் தாராளமா இருக்கு. ஆனா நம்ம கிட்ட தான் இருக்கு நம்ம விசுவாசம், நம்பிக்கை. ஆண்டவரே என் மகளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும்னா ஆகும். ஆண்டட்ட விடாப்பிடியாய் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்புறம் சொல்றாங்க, இல்ல அவர் சாயல்ல தூதனா இருக்கும். வாசிப்போமா? 15ஆம் வசனம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். என்ன சொல்றாங்க? தூதனா இருக்கும், அவர் சாயல்ல வந்த தூதனா இருக்கும்ட்டாங்க. ஆனா கடைசியில திறந்து பார்த்தாங்க, யார் நிக்கிறா? பேதுரு. எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு, எப்படா வந்தாரு சிறையில இருந்து அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் நடந்த கதையெல்லாம் சொல்றாரு. நானும் கனவு கண்ட மாதிரி தான் நினைச்சேன், என்னைய என்ன பண்ணிட்டாங்க, தூதர் கொண்டு வந்து வெளியில கொண்டு நிறுத்திட்டாருன்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அவர் வேற ஊருக்கு அப்படியே என்ன பண்ணிட்டார்? தன் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்றாட வாழ்க்கையில தேவன் தரும் பாதுகாப்பு. பேதுரு பாருங்க, அவன் தவறு செய்யல, ஊழியம் தான் செய்தான். ஊழியம் செஞ்சவங்களை அவங்க கொல்லணும்னு நினைச்சானுங்க. ஆனா
அந்த அப்படிப்பட்ட கொடூரமான அந்த ஜனங்களிடத்திலிருந்து தேவன் பேதுருவை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்று உங்களுக்கு விரோதமாய் சதி பண்றவங்க வாழ்க்கையிலிருந்து, உங்களுக்கு விரோதமாய் மாந்திரிகம் யார் பண்றாங்களோ அவங்க கரங்கள்ல இருந்து உங்களை பாதுகாத்து வெளியே கொண்டு வர தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு நபரை நாம் பார்க்கலாம். ஆபத்து நேரத்தில் தேவன் பாதுகாப்பார். ஆபத்து நேரம், இன்னைக்கு நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே யாரையாவது பக்கத்துல கூப்பிடுவோம், இல்லைன்னா உடனே உங்களுக்கு யார் ரொம்ப ஃப்ரெண்டோ அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடிப்போம். ஐயோ இப்படி இருக்குது வாங்கலேன் சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இவங்கெல்லாம் வர்றதுக்கு லேட் ஆகுமா ஆகாதா? யாரை கூப்பிட்டாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி வரணும், லேட் ஆகும். ஆனால் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு ஆண்டவர் சொல்றார். உட்கார்ந்த இடத்துல இயேசுவே சொன்னா போதும், ஆண்டவர் பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நானும் ஒரு அம்மாவும் போனோம் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு. அவங்க கழுத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய தடி செயின், முறுக்கு செயின் போட்டுட்டு வந்தாங்க. ஊழியத்துக்கு தான் போனோம். அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோவில் தான் போனோம். ரிப்பேர் ஆயிடுச்சு. ஆட்டோக்கார் தெரிஞ்சவர், அவர் போய் பின்னால் வண்டியை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். 2 பேர் பைக்கில் வந்து நேராக போயிட்டு ஒருத்தன் அங்கே நின்றுட்டான் பைக்காரன், இன்னொருத்தன் பின்னாலே இருந்து வந்து அந்த அம்மா கழுத்தில் இருக்கிற செயினில் கை வைக்க போனான். எங்களுக்கா ஒன்றும் தெரில. எங்கள் அம்மா ஒரு பக்கம் இருக்காங்க, நான் ஒரு பக்கம், அவங்க தான் நடுவில். ஆனால் எங்களையெல்லாம் விட்டுட்டான். ஏன்னா நான் எங்கள் கழுத்தில் ஒன்றுமே இல்லையே. அவங்க கழுத்தில் கரெக்டாக கொண்டு போய் வைக்கும்போது அதை பிடிக்க விடாமல் இவங்க இயேசுவே இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்களையெல்லாம் கூட கூப்பிடல பாருங்க, பக்கத்தில் தான் இருந்தோம். இயேசுவே நாங்கள் அந்த செயினை பிடிச்சிக்கிட்டு அப்படி சொன்னப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வேடிக்கை பார்க்குற மாதிரி தான். எனக்கு சத்தம் போடவும் வரல அந்த நேரம். அப்படியே அமைதியில் வேடிக்கை பார்க்குறேன். அவன் முன்னால் வரான், கையை கிட்ட கொண்டு போகிறான், திரும்ப எடுத்துகிட்டு போகிறான், திரும்ப வரான், திரும்ப எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த இதை தொடர்றதுக்கே அவனால் முடியல. இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார்? ஆட்டோக்கார் ரிப்பேர் பண்ணிட்டு எழுந்தார். ஏய் வாடா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி ஓடியே போயிட்டானுங்க. பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். 14 சவரன் அப்புறம் தான் எனக்கு தெரியும். 14 சவரன் செயினை போட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க. ஹல்லேலூயா. அதுலேருந்து அவங்க அதை போடவே மாட்டாங்க என் கூட வரும்போது. ஹல்லேலூயா. ஏன் சொல்கிறேன்னா, ஆபத்து நேரத்தில் தேவன் நம்மை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. 14 சவரன்னா என்ன ஆச்சு இல்லை, வாங்க முடியுமா? ஆனால் கர்த்தர் பெரியவர். அன்றைக்கு ஆண்டவர் அதே போல ஊழியத்துக்கு போகும்போது தேவன் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 3:3. கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்து கொள்வார். ஆண்டவர் தீமை நின்று நம்மளை காப்பாராம். தீங்கு, நமக்கு வரக்கூடிய ஆபத்து, நமக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனையிலிருந்து தேவன் என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். வாசிப்போம் 1 சாமுவேல் 30:1-2. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். இப்போ பாருங்க, தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் அவங்க ஒரு இடத்துல போய் என்ன பண்றாங்க? சண்டை போட போயிட்டாங்க. இப்போ சண்டை போட போன இடத்துல அவங்க திரும்பி வர்றதுக்குள்ள இவங்க சிக்லாக் என்கிற இடத்துல குடியிருக்கிறாங்க. பார்த்தா இங்கே வந்து பார்த்தா அவங்க விட்டு போன அவங்களுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு எதையுமே காணோம். ஒன்றுமே இல்லை. அந்த இடம் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்படியே தீ கொளுத்தி விட்டுட்டாங்க. உள்ள யாருமே இல்லை. ஐயோ, இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க? வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு புலம்புறாங்க. ஐயோ, என் பிள்ளைய காணோம், என் மனைவியை காணோம், ஆடு மாடுகளை காணோம். அப்படியே எல்லாரும் அவன் கூட வந்த 600 பேரும் என்ன பண்ணுறாங்க? புலம்பி தள்ளுறாங்க. ஆனால் புலம்பி தள்ளினவங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க தெரியுமா? ஆளுக்கு ஒரு கல்லை எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு? இந்த தாவீது மேலே அடிக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா இவன் கூட தானே நாங்கள் போனோம்,
என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் போயிட்டாங்களே, நாங்க இருந்து என்னத்துக்குன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மனசு வேதலித்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு ரெடியா இருக்காங்க தாவீது மேல எறியறதுக்கு. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது என்ன பண்ணான் தெரியுமா? தாவீது அவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தாவீது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். எல்லாம் கல்ல தூக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் சண்டை போடல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனை நேரத்துல நம்ம யார் நமக்கு பிரச்சனை படுத்துறாங்களோ அவங்க கிட்ட போய் சண்டை போடுறது நமக்கு அறிவாளித்தனம் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட சண்டை போடுறத காட்டிலும் தேவ சமூகத்துல முழங்கால் படியிடுங்க. ஹல்லேலூயா. இப்ப தாவீது அதை தான் செய்யறான். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? போய் ஜெபிக்கிறான் உட்கார்ந்து. ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? அதிலே 8ஆம் வசனத்துல அவன் ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். ஆண்டவரே இப்போ அந்த அந்த இப்ப எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டானுங்க அந்த அமலேக்கரு, இந்த தண்டை நாங்க தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றார், போப்பா நீ போ, அதெல்லாம் திருப்பிக் கொள்வாயின்னு சொல்றார். சொன்ன உடனே இவன் என்ன பண்றான், அங்க இருந்த தன்னோடு இருந்த 600 பேரை கூட்டிட்டு போறான், வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படி வழி கேட்டு 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 போயிட்டே இருக்காங்க. போகும்போது முதல் ஒரு 200 பேர் நாங்க வரல, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு நின்றுட்டாங்க. சரி இங்கேயே இருங்கன்ட்டு போயிட்டான். திரும்ப போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு 200 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்களும் வரல, சரி நீங்க போய் எல்லாம் என்ன பண்ணுங்க ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரையும் விட்டுட்டு 200 பேர் கூட தான் போறான். போய் அங்க போய் அந்த அமலேக்கியரோட சண்டை போட்டு எல்லாவற்றையும் திருப்பி கொண்டானாம். சிறியது பெரியது எல்லாத்தையும் திருப்பி கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிப்போமா? அவர்கள் 30ஆம் அதிகாரம் 18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். பாருங்க, எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். ஏன்? அவன் ஆண்ட சமூகத்துல தன்னை திடப்படுத்தி கொண்டான். பிரச்சனை வரும்போது தலைக்குப்புற விழுந்து அழக்கூடாது. தொலகாணியில ஒரே கண்ணீரா வடிச்சு வடிச்சு என்ன பிரயோஜனம்? ஆண்ட சமூகத்துல உங்க கண்ணீரை வடிங்க. ஆண்டவர் சொல்றார், அவங்க கண்ணீர் என் துருத்தியில் இருக்குன்னு சொல்றார். துருத்தி அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணும், தோலால செய்யப்பட்ட ஒரு இது. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கிணத்துல இருந்து தண்ணி இழுப்பாங்க. அந்த தண்ணி அது ஒரு பைப் மாதிரி இருக்கும், அதுல ஊத்த ஊத்த தண்ணி நிறைய பிடிக்கும். அப்படியே எடுத்து என்ன பண்ணுவாங்க, தோட்டத்துக்கெல்லாம் நீர் பாய்ச்சுவாங்க. துருத்தி. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீர்லாம் என் துருத்தியில இருக்குது, சேர்த்து வச்சிருக்கிறேன், அதுக்கு என்ன நிச்சயமா நான் பதில் தருவேன்னு சொல்றாரு. நம்ம தான் நினைக்கிறோம் நம்ம கண்ணீரெல்லாம் யார் பார்க்கறா, மனுஷன் பார்க்கவே மாட்டான். உங்க வீட்டுக்கார்ட்ட நீங்க கண்ணீர் வடிச்சு பாருங்க, ஒரு நாள் கண்ணீர் வடிச்சா ஐயோ பாவம் அழாதமா அழாதமான்னு சொல்லுவார். அதே இன்னொரு நாள் போய் கண்ணீர் வடிச்சா என்ன சொல்லுவாரு, ஏய் போ உனக்கு வேற வேலையே கிடையாது, அழுதுகிட்டே கிடக்குற அப்படின்னு 2 திட்டி அனுப்பி விட்டுருவாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல நீங்க எத்தனை நாள் போய் கண்ணீர் வடிச்சாலும், அதுக்குன்னு பொய்யா கண்ணீர் வடிக்கூடாது. சிலர் அப்படியே அழுகுற மாதிரியே அப்படியே இது பண்ணி 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 கண்ணீர் வடிக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை, உண்மையிலேயே மனம் உடைஞ்சி நம் ஆண்டு சமூகத்துல நம் கண்ணீரை ஊற்றும் பொழுது நம் கண்ணீருக்கு தேவன் பதில் தருவார். ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாவீது ஆண்ட சமூகத்துல ஜெபித்ததுனால அவன் என்ன பண்றான், அந்த அமலேக்கரை அவன் ஜெயிச்சு கொண்டு போன எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் சின்னது பெருசு எல்லாத்தையும் திருப்பி கொண்டானாம், ஒண்ணு கூட விடலையாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நீங்க எதையெல்லாம் வாழ்க்கையில இழந்து போயிருக்கிறீங்களோ அதையெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். சொத்தை இழந்திருக்கலாம், சுகத்தை இழந்திருக்கலாம், பொருளாதாரத்துல நஷ்டம் வந்திருக்கலாம், ஒருவேளை நிறைய காரியங்கள் உங்கள் சொந்தங்களை இழந்திருக்கலாம், நீங்க நேசித்தவர்களை இழந்திருக்கலாம், எல்லாம் இழந்து போனதெல்லாம் ஆண்டவர் திரும்ப தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. எப்போ? நீங்க ஆண்டவர் சமூகத்துல ஜெபிக்கும் போது. ஹல்லேலூயா. அப்போ எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து அவனை பாதுகாத்தார். அது மட்டுமல்ல, கனப்படுத்தினார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நான் உன்னை கனப்படுத்துவேன்னு சொல்றார். கனப்படுத்தினார் ஆண்டவர், அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இப்போ 3வது ஒரு காரியம்,
வியாதியை நீக்கி நம்மை பாதுகாக்கிறார். முதல் ஒன்று சொன்ன, அன்றாட வாழ்க்கையில தேவன் தரும் பாதுகாப்பு. ரெண்டாவது ஹெட்டிங் என்ன? அதாவது ஆபத்து நேரத்தில் தேவன் நம்மளை பாதுகாப்பார்னு சொன்னேன். மூணாவது, நம் வியாதியை நீக்கி நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 30:17 வாசிப்போமா? அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒருவேளை நீங்க வியாதியோட வந்திருக்கலாம். என்ன வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை சுகர், பிபி, இல்லைன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, கை கால் வலிக்குது, முட்டி வலி, இடுப்பு வலி, நிறையா ஒருவேளை பிரச்சனையோட வந்திருக்கலாம். ஆனா என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, ஆரோக்கியம்னா சுகம், சுகத்தை கொடுத்து உன் காயங்களை ஆற்றுவேன் அப்படின்னு சொல்றார். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற காயங்கள், நம்ம மனசுல பட்ட காயங்கள், நம் மனசுல அதாவது மற்றவங்களால சிலர் பேசின வார்த்தைகள், அது வடுவாய் காயங்களா இருக்கு பார்த்தீங்களா? அந்த காயங்களையும் நான் ஆற்றுவேன் சொல்றார். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20:1 நாம் வாசிப்போம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். பாருங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசி, அவர் ஒரு ஆண்டவருடைய மனிதன். இவர் சொல்றாரு, எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றார், எப்பா நீ உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, நீ சாக போற. பாருங்க, இப்படி சொன்னா எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ல. ஆனா அந்த நாட்கள்ல தீர்க்கதரிசிகள் ஆண்டவர் எதை சொல்றாரோ அப்படியே சொல்லிடுவாங்க. அப்போ இவர் போய் சொல்றாரு, உனக்கு அவ்வளோதான் ஆயுசு நாள், நீ என்ன பண்ணு, இன்னைக்கு சாயங்காலம் சாக போற, உன் வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திடு அப்படின்னு சொல்றாரு. உடனே இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. உடனே ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லல. அவர் உடனே என்ன பண்றாருன்னா, அப்படியே சுவர்புறமாய் திரும்பி, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். அல்லேலூயா. ஆண்டர்கிட்ட சொல்றான், இப்படி சுவர் இருக்கு, இப்படி திரும்பி சொல்றான். அங்க ஆண்டவர் படம்லாம் இல்லை, சும்மா அப்படி திரும்பி சொல்றான், நான் உமக்கு உண்மையா இருந்தேன்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். எவ்வளோ தைரியம் இல்லை? அப்போ உண்மையா இருந்ததுனால தான் அவன் சொல்ல முடியும் இல்லை? ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா இருந்தேனேப்பா. அப்போ நம்ம பாவம் செய்யும்போது ஆண்டர்கிட்ட போய் நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஆண்டவரே, நான் உண்மையா இருந்தேனே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்க முடியுமா? முடியாது. ஆனா அவன் கேட்குறான், ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையா இருந்தேன்றத நீங்க நினைத்தருளுன்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்றான். விண்ணப்பம்னா ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே, இதெல்லாம் நான் செய்தனே, நீங்க மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறான். கேட்டுட்டு அவன் என்ன பண்றான், மிகவும் அழுதான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க கண்ணீர் ஆண்டவர் சமூகத்துல வடிக்கிறீங்களா, மனுஷருக்கு முன்னால வடிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதாவது மனுஷர்கள் என்று சொன்னால் மனைவி கணவனுக்கு முன்பாகவோ, கணவன் மனைவிக்கு முன்பாகவோ கண்ணீர் ஒரு நாளும் வடிக்கக்கூடாது. அந்த கண்ணீர் வடிச்சா அதுக்கு பலனே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல போய் கண்ணீர் வடிங்க. அதுக்குன்னு ஆண்டவருக்குன்னு ஒரு அப்படியே ஏசாமி படம்லாம் வச்சு அந்த படத்துக்கு முன்னால கண்ணீர் வடிக்கணும்னு இல்லை. ஆண்டவர் ஒரு படத்துல இல்லை, ஒரு பொம்மையில இல்லை, அவர் ஆவியானவராய் இருக்கிறார். எப்படி இந்த ஃபேன் காத்து நம்ம காத்து அடிக்குதுன்றத நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம உடம்புல உணர்றோம். அதே போலதான். ஆனால் கண்ணில் பார்க்க முடியுதா அந்த காத்தை? இல்லை. அதே போலதான் ஏசப்பா அந்த உலகத்துல இருக்கிறாரு, அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அவரை நம்ம என்ன பண்ண முடியாது, அதாவது உணர்றோம் ஆனா பார்க்கல இல்ல. அதுதான். அப்போ எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த இடத்துல பாருங்க, இந்த எசேக்கியா இப்படி சொன்ன உடனே அடுத்து அந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டு இந்த ஹாலில் பாதி ஹால் போறதுக்குள்ள சொல்றாரு, என் தாசன்ட்ட போய் சொல்லு. என்ன சொல்லு? 5ஆம் வசனம் வாசிப்போமா? நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி,
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் உன் சொல்லுகிறது தகப்பனாகிய என்னவென்றால், தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த சுவர்புறமா திரும்பி அவன் பண்ண ஜபத்துக்கு எவ்வளவு வேல்யூ பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா மனம் உடைஞ்சி ஜெபிக்கிறான். ஆண்டவரே, நான் உண்மை உத்தமா இருந்தேனே, நீங்க நினைக்கலையா என்னையன்னு கேட்ட உடனே ஆண்டவர் பாருங்க, உடனே பதில் என்ன சொல்றாரு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம மனசு உடைஞ்சி நமக்காக ஆண்டவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். இது வரைக்கும் எங்கெங்கயோ கண்ணீர் வடிச்சிருப்பீங்க, ஆனா அதுக்கு பலனே கிடையாது. ஆனா தேவ சமூகத்துல வடிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமாய் பதில் தருவார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு சாக போறேன்னு சொன்னவரு 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாராம். 1 வருஷமா 2 வருஷமா பாத்தீங்களா? 15 வருஷம். அது மட்டுமல்ல, இந்த 15 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து அதுக்கு பிறகு பாருங்க 7ஆம் வசனத்துல, பின்பு ஏசாயா அத்தி பழத்த அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். பிளவை நோய், அதாவது பின்னால முதுகுல என்ன வருமாம், அந்த அதாவது ஒரு புண்ணு மாதிரி வந்து அந்த புண்ணு ஓட்ட போட்டுக்கிட்டே போகுமா. அந்த நாட்கள்ல அது ரொம்ப சிவியரானா அது ராஜ பிளவைன்னு சொல்லி அந்த நோய்க்கு பேர். அப்போ அதுக்கு வைத்தியமே கிடையாது, வைத்தியம் இல்லாத அந்த நாட்கள். அப்போ அதனாலதான் இவன் என்ன பண்ணிடுவான், செத்து போயிடுவான் ஆண்டவர் சொல்றார். ஆனா இப்ப ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவன், நீ 15 வருஷம் நல்லா இருப்பப்பா, 15 வருஷம் உனக்கு ஆயுசு நாளில் கூட்டி கொடுத்துட்டேன், ஆனா 15 வருஷமும் நீ இந்த வியாதியோட இருன்னு சொன்னாரா? இல்ல. ஹல்லேலூயா. ஆயுசு நாட்களை நமக்கு கூட்டி கொடுத்தால் வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் ஆண்டவர் சொல்றார். இப்ப என்ன அதுக்கு ரெமிடி என்ன பண்றாரு? அத்திப்பழ அடை எடுத்துட்டு வந்து பத்து போட்டு அந்த புண்ணு மேல வச்சு கட்டுறாங்க. கட்டின உடனே அவன் சுகம் அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால வெறும் ஜபம் மட்டும் போதும்னு சொல்லலை. ஆனால் மருந்து பார்க்கலாம், ஆனால் மருத்துவரையே சார்ந்து வாழாம, நீர் பரிகாரியாப்பா, நீர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பீங்க, இந்த மாத்திரை மருந்தெல்லாம் ரத்தமாய் மாற்றி கொடுங்க, அப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்து நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் நம் வியாதிகளை நம்மிலிருந்து என்ன பண்ணுவாராம்? விலக்கி போடுவார். எகிப்துக்கு வந்த ஒரு வாதையும் என்ன வராது, உங்களுக்கு வராதுன்னு ஆண்டவர் சொல்றார். இப்ப இந்த எசேக்கியாக்கு ஏன் ஆண்டவர் அவன் நான் உண்மையா இருந்தேன் உத்தமமா இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு சுகம் கொடுத்துட்டாரா? இல்ல. அவர் உண்மையா இருந்தாரா இல்லையா பார்த்தோமா, நம்ம பார்க்கலாமா? 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல அவன் ஆட்சிக்கு வந்த உடனே அவன் என்ன பண்றான்? முதலாவது தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவன் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவனாய் இருந்தான், செம்மையானதை செய்தான், ஆண்டவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்தான். அவன் என்ன பண்ணான்? சர்பத் அந்த விக்கிரக இதெல்லாம் என்ன பண்ணான்? உடைச்சி போட்டான் அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. 5ஆவது வசனத்துல அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறாருல, அவனை மாதிரி ஒருத்தனும் இல்லையா, ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தான். அப்ப இன்னைக்கு நமக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நன்மை செய்தா மட்டும் ஆண்டவரை நம்ப கூடாது, நன்மை செய்யாட்டாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே நீங்க தான் என் தேவன் நம்பணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து, கர்த்தரை விட்டு என்ன பண்ணலையாம்? பின்வாங்கவே இல்லையாம். நம்ம என்ன நினைப்போம்? ஆண்டவர் அற்புதம் செய்தா பார்க்கலாம், இல்லைன்னா ஆண்டவருக்கு பை, ஆண்டவரை தேடக்கூடாது, சர்ச்சைக்கு வரக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, அவன் பின்வாங்கவில்லை, அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசைக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போ இந்த வேத வசனத்தை
கை கொண்டு நடந்தா, அவரை சார்ந்திருந்தா, யார? இயேசுவை சார்ந்து வாழ்ந்தா ஆண்டவர் நமக்கு அற்புதத்தை செய்வார். அது மட்டுமல்ல, அதுல பாத்தீங்கன்னா, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடமெங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அப்போ இன்னைக்கு நம்ம போற இடம்லாம் நமக்கு அனுகூலமா வேணும்னா நம்ம கர்த்தரோட இருக்கணும், அவரை நம்பணும், அவரை சார்ந்து வாழணும். அவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைங்க, கர்த்தர் நிச்சயமாய் அற்புதத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தேவனே, நந்தியோடு ஸ்துதிக்கிறவர தீரபா லபூரி அந்தராலோர வீக்கரபா. ஆண்டவரே, இது ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யுங்கப்பா, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. ரீபா ஷபா லபூரி ஆக்கரபா. யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. படுத்த படுக்கையா இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதி படுக்கையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஓரா பாக்கரபலபரபா ஷபரபலபரபா திபரபலபரபா ரீபாக்கரபலபரபா ஓரா மாக்கரபலபரபா திபரபௌதி அந்தராலோர பீக்கரபலபரபா. செய்வன கட்டில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அந்த செய்வன கட்டிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. நடக்க முடியாத பிள்ளைகள் எழுந்து நடக்கணும் ஆண்டவரே. ஓரா பாக்கரபா தீரபா லிபரபா ஷாலோர பீக்கரபா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற ஆண்டவரே. காது கேட்காத காதுகள் கேட்கணும், வாய் பேச முடியாத நாவுகள் திறக்கப்படணும் ஆண்டவரே. அவர்கள் நாவுகள் இருக்க கட்டுகள் உடையணும். ரிபா ஷாதரா மாரா கர்பியா தரை கரபா. இந்த நாளிலே அப்பா, வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். கட்டுகள் உடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிற திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும், குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்கப்பா. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலையை கொடுங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க டாடி. அப்பா, ஆன்லைன்ல ஆண்டவரே இதை கேட்கிற பிள்ளைகளும் நேர்ல வந்திருக்கிறவர்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.